நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க. பட்டும் திருந்தலையே சிலர் அப்படின்ற மாரி, எதுக்கு இந்த மாரி அடிக்கடி சிறைக்கு இத போயிட்டு நீங்க வரது? கேட்க வேண்டியது திமுக கிட்ட தான். மொட்டைன்னு சொல்லு மொட்டைன்ட்டு. கேளுங்க. நீங்க பண்ணது சரியான்னு நானும் அனலைஸ் பண்ணேன், எடுத்து பார்த்தேன். ஆமா நீ ரொம்ப விவரம் தெரிஞ்சவன் போடா பீன்ஸ் பெரிய விவரம் தெரிஞ்ச பேரு. வார்த்தைகளை சரியாக கையாளணும். சோசியல் மீடியா வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சர் தான் நீங்க. தெரியுதுல்ல மண்ட பத்திரம். இந்த லைக் கமெண்ட்ட வச்சுக்கிட்டு நீங்க வந்து சும்மா பறக்குறீங்களா? இப்ப ஆதன் மீடியால வர லைக், கமெண்ட் இதுல வரக்கூடிய வியூஸ் வச்சு நீங்க ஆகாயத்துல பறக்கிறதா நீங்க நினைச்சுக்கிறீங்களா? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. எல்லாத்துக்கும் போய் நான் நீதிமன்றத்துல வாதம் வச்சுக்கிறேன். வேற எங்க கருத்து வைக்க சுதந்திரம் முடியும்? ஒரு எல்லை இருக்குல்ல. வேற எங்க வைக்க முடியும்? அண்ணா அறிவாலயத்து வாசல்ல வைக்க முடியும்? நான் என்ன உடன்பரப்பான உளுத்தம் பொறுப்பா? ஒரு எல்லை எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, ஒரு வரையறை இருக்கு. இப்படியெல்லாம் இருந்தா 6 வாட்டி திமுக எல்லாம் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா. இந்த மாதிரி போகும்போதும் கொடுப்பாங்க. பேசியவர்கள் எல்லாம் 6 அடி குழிக்கு அலைந்த பிச்சை எடுத்த வரலாறும் இருக்கிறது. நீதான்டா வாடா. சார், கலைஞர் எல்லாம் நீங்க வம்புக்கு இழுக்காதீங்க. நீங்க கலைஞர் தான் பேரை எல்லாம் சொல்றீங்க, நான் பேரை சொல்லவே இல்லை. இப்ப கருணாநிதின்ற பேரை எங்கேயாவது நான் சொன்னேனா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. உலகமே தெரியுங்க. கலைஞரை யாருக்கு தெரியாது? நீங்க அவரை விமர்சனம் வைங்க. உலகமே எதனால அவர் தெரியும்ன்றதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. என் மேல வைக்கப்பட்ட புகாரும் என்ன? சுடலை அப்படின்னு சொன்னது ஸ்டாலின் தான் சொன்னேன் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலத்தை திமுக கொடுக்குறாங்க, நான் கொடுக்கல. அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. என்ன சொல்லாடல் அதெல்லாம்? ஏன் அப்படி எல்லாம் நீங்க என்ன சொல்லாடல்? அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். காமராஜரை கருவாட்டுக்காரியின் மகன் என்று சொன்னது என்ன சொல்லாடல்? எருமை தோழன் காமராஜரை சொன்னது என்ன சொல்லாடல்? யார் சொன்னது இதெல்லாம்? கேக்குறாரு சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து மலையாளி, கோமாளி, அலி இப்படி எல்லாம் பேசினது என்ன மாதிரியான சொல்லாடல்? தவறுதாங்க, இதெல்லாம் தவறுதான். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. சென்னை மழை வெள்ளத்தில் தத்தளிக்கிறது, என்னமோ புளியந்தோப்பே மூழ்க போகிறது, அந்த லெவலுக்கு நீங்க எழுதியிருந்தீங்க. புளியந்தோட தண்ணி எல்லாம் ஃபுட்பால் விளையாண்டாங்களா எல்லாரும்? அரசியல் வானில் முதல் முறையாக எங்கே தண்ணி நிற்கிறது அப்படின்னு பேசுவதற்கு பத்திரிகையாளர்கள் வந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதானே உலக வழக்கம். இங்க தண்ணி நிக்கல, அங்க தண்ணி நிக்கலன்னு சொல்றதுக்கு பத்திரிகையாளர்களை நியமிச்ச ஒரே கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். என்ன யாராவது நியமிக்க முடியுமா? நீங்க அது எனக்கு சொல்லுங்க. தெரியாது. நான் உங்க நண்பர் தான், உங்களுக்கு தெரியும். நீங்க உங்களுக்கு சாரி, எனக்கு தெரியாது. சோஷியல் மீடியால உட்கார்ந்துட்டு லைக் அள்ளி தெளிக்கிறாங்கன்னு என்னனாலும் எழுத கூடாது. சரி, நீங்க எங்க இருக்கீங்க சோஷியல் மீடியால இல்லாம? நானும் வலைதள தொலைக்காட்சி அப்புறம் தான். என்ன? சரி, கிஷோர் திமுகவை என்றைக்குமே பாராட்டியது இல்லை. ஆமா, எப்படி சரிங்களா? பாராட்ட முடியும்? என்னைக்குமே நீங்க பாராட்டினது ஆமா, இல்ல. அசிங்கம்னா நாரும், அதை போய் நான் இல்ல மணக்குதுன்னு சொல்ல முடியுமா என்ன? நீங்க நிறைய எழுதிருக்கீங்க, நிறைய பேசியிருக்கீங்க. அந்த வார்த்தை கொஞ்சம் ரொம்ப எல்லை மீறின ஒரு மாண்புமிகு முதலமைச்சர், இந்த இல்ல. நாட்டின் முதலமைச்சர் அவரு. அதைத்தான் நானும் சொல்றேன். அவரை தான் திட்டினன்ற அனுமானத்துக்கு நீங்க எப்படி வரீங்க? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அப்போ உங்களுக்கு புரியுது அவர் தான் இதற்கான காரணகர்த்தான், நீங்க முடிவுக்கு வரீங்க. அப்போ உங்களை தான் கூண்டுல ஏத்தணும், என்ன கிடையாது. அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஆட்சியாளர்கள் தப்பு செஞ்சா நம்ம கேள்வி கேக்குறேங்க. நம்மை விட வேற யாரு நீங்க கேக்குறது? கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். இதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? என்ன ரொம்ப சிம்பிள் பாடம் கத்துக்கிட்டேன். தற்கூரிகள் தான் திமுகவினர். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. என்ன பண்ணீங்க அந்த 12 நாள் சிறைவாசத்துல? போய் ஃபர்ஸ்ட் நிறுத்தின உடனே சக்கரை கம்மியாக ஒரு டீ சாப்பிட்டேன். 3 இட்லி, ஒரு வடை, ஒரு கெட்டி சட்னி சாப்பிட்டேன். தமிழ்நாட்டுல வந்து எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? அப்படி இருந்தா எல்லையை வழக்கே போடுறாங்க. மீறினால் கைது பண்றாங்க. அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, எல்லை மீறிய திமுகவினரை ஒரு கைதை நீங்கள் காட்டுங்க. என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரியே. ஒரு உதாரணம் சொல்லுங்க. எல்லாருக்குமான முதலமைச்சர் தானே இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரும். ம். அவரை டெட் பாடின்னு சொல்லலையா இந்த உதயநிதி? பயமுட்டு தானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க நீங்க. இப்ப பேசு. செல்வி ஜெயலலிதா அவருடைய பாட்டிக்கும் மைசூர் மகாராஜாக்கும் என்ன தொடர்புன்னு பேசுறார். இதை கை தட்டி சிரிக்கிறார் யாரு? உதயநிதி. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இப்படி அசிங்கம் பிடித்த நபர்களாகத்தான் இவர்கள் இருக்க. இவங்களுக்கு என்ன தராதரம் தகுதி இருக்கு? மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி கீழே எச்ச துப்பி கொடுத்துருவோம். ஸ்டாலின் வருவாரு, விடியல் தர போறாருன்னு பாடிட்டு ஸ்டாலினுக்கே விடிஞ்சா பயமா இருக்குன்னு அழற நிலைமையில தான் இங்க இருக்கு.
அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. உண்மையிலேயே கைது செய்யப்பட வேண்டியவர் யாருன்னா, முதலமைச்சரை தூங்க விடாமல் செய்கிறீர்களேன்ட்டு இந்த திமுக அயோக்கியர்களை தூக்கி சிறையில் வையுங்கள். ஒரு நாள் மாமூல் வாங்கி பிரியாணி சாப்பிட்டப்ப லெக் பீஸ பூரா நீ தின்னுபிட்டு எனக்கு குஸ்கா மட்டும் கொடுத்த. வளர பிள்ளையாச்சு திண்டு போடுன்னு பேசாம இருந்தனே, அதுக்கு நீ காட்டுற விசுவாசமா அது? இன்னைக்கு எழுந்து வராத கருணாநிதிக்கு 80 கோடியில எழுதாத பேனா சிலை வைக்கிறீங்கல்ல. பிரமாதம். கவிதை கவிதை. எழுந்து பேனா வராத சிலை வைங்க. எழுதாத என்ன இல்லைங்க. வார்த்தை இதெல்லாம்? பேனா அதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவு உங்களுக்கு மட்டும்தானா? எங்களுக்கு கிடையாதா? நாங்க பேசினா பேசக்கூடாதா? அம்மன் எப்பொழுதுடா பேசினால் முட்டாள் அப்படின்னு கருணாநிதி கேட்பாருன்னா, கருணாநிதி எழுந்து வந்து தயிர் வடை படையில சாப்பிட்டு திருப்பி போய் சமாதியில போய் படுத்துப்பாரான்னு நானும் தான் கேட்பேன். பகுத்தறிவு கேள்வி நீங்க தான் கேட்பீங்களா? நாங்க கேட்க கூடாதா? நான் பேசுறதுக்கு வயலே அந்து போச்சு. இதுக்கு மேல நீ பேச டங்கு வா வந்து போடா உனக்கு. பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய நபராக இருந்தால் இந்த ட்விட்டர் சோசியல் மீடியா பதிவிலே நீங்க ஒழுங்கா எழுதியிருந்தா கைதாக இருக்க மாட்டீங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. அந்த இனாம்